ஸோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் நம்மளோட ஹோம். மொட்டையாக சொல்கிறேன், இது நம்ம முதியோர் இல்லம். இங்கே வந்துட்டு இன்றைக்கி சிஎம் சார் பர்த்டே, அதாவது நேற்று பர்த்டே. இன்றைக்கி தான் வீடியோ எடிட் பண்ணுறேன், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே வரேன். நம்ம சிஎம் சார் பர்த்டே, அதுவுமா நம்ம ஹோமில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதனால முன்னாடி ஒரு ஃப்ளக்ஸை பாருங்கள், இப்படி பயங்கரமாக இருக்கா? கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம ஹோம் என்ட்ரன்ஸில் முன்னாடியே இருக்க விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு, அப்புறம் எங்கள் அப்பாலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்க வைக்கிறது, சாப்பாடெலாம் அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே எங்கள் அம்மா அந்த விநாயகருக்கு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பித்து, விளக்கெல்லாம் பற்ற வச்சு அது ஒரு பக்திமயமாக கொண்டு வந்திருந்தாங்க. செம சூப்பராக இருந்துச்சு. இப்போ கதைக்குள்ளே போகலாமா? அந்த கேப்லேயே அண்ணன் நீட்டாக ரெடி ஆகிட்டேன். ஆல்ரெடி ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க அண்ணனோட ஸ்டைலு. விநாயகர்லாம் நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிக்காரங்க வர ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்படியே எங்கள் அப்பாவுக்கு சால்வெல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஒரு மாதிரி செம வைபாக இருந்துச்சு. அதான் நான் ரீல்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு பயங்கர சந்தோஷம். நாயக் கல்நாயக். ஸோ எங்கள் அப்பாவுக்கு மொத்தம் 4 சால்வை, எங்கள் அம்மாவுக்கு 1 சால்வை போட்டு பெருமை பண்ணாங்க. அதாவது புகழ்ச்சியாக அது ஏதோ பண்ணிட்டு விட்டுருங்க. முக்கியமானது சொல்லி ஆகணும், இன்றைக்கி அதாவது 22ஆம் நம்ம திங்கட்கிழமை சிஎம் சார் பர்த்டே. அதுவுமா 3 வேளையும், காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளையும் ஸ்பான்சர் கொடுத்துட்டாங்க. அதுபடியே காலையில் சூப்பராக எல்லாத்துக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் கட்டெல்லாம் நகர்த்தி வச்சு சில டெக்கரேஷன் மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் சார் பர்த்டேக்காக கேக் வெட்ட போகிறோம். 2 கிலோ, அதாவது 2 கிலோ கேக் வாங்கி அதில் மேலெலாம் டிவிக்கு இதெல்லாம் போட்டு ஹாப்பி பர்த்டே சிஎம் ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டு அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் வந்திருந்தாங்க, பாட்டெல்லாம் போட்டு அப்படியே கேக்கெல்லாம் வெட்டி செம்ம ஜாலியாக சூப்பராக கொண்டாடி மதியானம் போல் மதியானத்தோட சாப்பாடு, அதாவது நான்வெஜ் இதெல்லாம் வந்துட்டு வச்சுருந்தோம். அதையும் எல்லாத்துக்கும் சூப்பராக கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நைட்டு போல் திரும்ப வருவாங்க. ஏன் இந்த நடுவில் கிளம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. சத்துணவில் இருக்காமல் கோயிலில் ஏதோ போயிருந்தாங்க. அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இந்த இதில் சொல்லிக்கிறேன். நைட்டுக்கும் இந்த மாதிரி சூப்பராலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நடுவில் நான் துண்டு ஒன்று கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்களே போட்டு விட்டாங்க. நான் இதோ இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன். அவங்க வந்துட்டு அவங்களே இறங்கி எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு, என் தம்பி எல்லாத்துக்குமே போட்டு விட்டாங்க. செம சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே இந்த பாட்டை போட்டால் காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க.